அதிமுக ஆட்சி காலத்துல என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு நம்ம திமுக ஓட்டு போட்டோமோ, ஓட்டு போட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வர வச்சோமோ, அது எல்லாமே இந்த 4 ஆண்டுகள்ல அதை விட அதிகமா நடக்குது. அப்போ இங்க திமுக அதிமுகவுடைய தேவை முடிஞ்சிருச்சு. நீங்க மாறி மாறி அரசியல் பண்ணி, நீங்க மாறி மாறி உங்களை மாறி மாறி குறை சொல்லி மக்களை முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க அதுக்கான ஒரு மாற்றம் இங்க வந்துருச்சு. நீங்க என்னதான் சொன்னாலுமே, விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நீங்க எதிர்த்தாலுமே, அவருடைய பர்சனல் லைஃப் நீங்க விமர்சனம் பண்ணாலுமே, கொள்கை ரீதியாக அவர் கரெக்டா இருக்காரு. கொள்கை ரீதியாக ஒரு முடிவு கரெக்டா இருக்கு. பிரஸ் மீட் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க நீங்க. பிரஸ் மீட் கொடுப்பார். கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். இப்ப மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்க ஆரம்பிச்சாருன்னா நேரடியாக போய் சந்திக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதை நீங்க விளம்பரம் நினைச்சிட்டு போங்க. நீங்க அப்படி அவர் பண்ணியிருந்தாருன்னா, ஸ்டெர்லைட்காக இறந்து போனாங்க இல்லைங்களா, அவங்களுடைய வீட்டுக்கு 2 வீலர்ல ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் தனியா போய் சந்திச்சாரு. மாணவி அனிதா மரணத்துக்கு போய் சந்திச்சாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போய் நேரடியா போய் நின்னாரு. அப்படின்னு பல சம்பவங்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம். அப்ப அது எல்லாமே அட்டென்ஷன் சீக்கிங் நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை.